ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் பிரவேசிக்கக்கூடிய நம்மை ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் இத்தனை நாட்களிலும் ஆண்டவராகிய கர்த்தர் போதுமானவராய் நின்று பெரிய நன்மையான காரியங்களை உருவாக்கி தந்தார். இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது எத்தனை மேன்மை. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகின்ற எங்கள் ஒவ்வொருவரின் மேலும் ஆசீர்வாதம் வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். கர்த்தராகிய தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து இயங்கி உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆசீர்வாதமாய் மாறப்படுகிறதைப் போல கர்த்தாவே இந்த வாரத்தின் நாட்களிலும் உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் நாமத்தை நீரே மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனுடைய துவக்கமாக ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய சத்திய வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்கிறதைப் போல நமக்காக ஜெபித்து கதறக்கூடிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள அந்த காரியங்களை நினைவு கூறும் முகாந்திரமாக எழுதப்பட்ட ஒரு பாடல், எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே என்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் மெய்யாகவே நம் நடுவிலே இறங்கி வரும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் இந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்து பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர், மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்து பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார், எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில்
துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே. ஆதியில் பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆற்றுவார் அன்பினாலே. வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுதே. ஆதியில் பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆற்றுவார் அன்பினாலே. பரலோகில் உம்மை எல்லாம் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. பரலோகில் உம்மை எல்லால் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்கா மரித்த என் இயேசு நல்லவரே. கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இனி ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப் போகின்றோம். நான் எழுதின ஒரு பாடல், உமை சாரும் நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம் என் வாழ்விலே என்ற ஒரு பாடல். இந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கிறது உண்டானால் என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம் என் வாழ்விலே. உமை சாரும் நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம் என் வாழ்விலே. நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே, வேறெனக்கு என்ன வேண்டும் உலகிலே. நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே, வேறெனக்கு என்ன வேண்டும் உலகிலே. உமை சாரும் நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம்
என் வாழ்விலே. என்னை காக்கும் தேவனும் நீ, கைவிடாத எந்தன் கண்மலை நீ. கருத்தாய் என்னை காக்கும் தேவனும் நீ, கைவிடாத எந்தன் கண்மலை நீ. நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே உலகம் நான் முறியடிப்பேன். நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே உலகத்தினை என்றும் நான் முறியடிப்பேன். உமை சாரும் நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம் என் வாழ்விலே. யுத்தம் செய்யும் தேவனும் நீ, ஜெயத்தை என்றென்றும் தருபவர் நீ. எனக்காய் யுத்தம் செய்யும் தேவனும் நீ, ஜெயத்தை என்றென்றும் தருபவர் நீ. நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே என்றும் நான் முறியடிப்பேன். நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே சாத்தானே என்றும் நான் முறியடிப்பேன். உமை சாரும் நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம் என் வாழ்விலே. வழிகாட்டும் எந்தன் தேவனும் நீ, வாழ்வின் தீபமாய் வருபவர் நீ. வழிகாட்டும் எந்தன் தேவனும் நீ, வாழ்வின் தீபமாய் வருபவர் நீ. நீர் ஒருவர் மட்டும் என்னோடு வழியை எளிதாக கடந்திடுவே. நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே வழியை எளிதாக கடந்திடுவே. உமை சாரும் நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம் என் வாழ்விலே. உமை சாரும் நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம் என் வாழ்விலே. நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே வேறெனக்கு என்ன வேண்டும் உலகிலே. நீர் ஒருவர் மட்டும் என்னோடு இருந்தாலே வேறெனக்கு என்ன வேண்டும் உலகிலே. உமை சாரும் நேரம் என் இயேசுவே, எத்தனை இன்பம் என் வாழ்விலே. இப்பொழுதும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தை ஆராதனையோடு கூட நாம் இணைந்து வாசிக்கப் போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி
கர்த்தரை நோக்கி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காய் நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 61 ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை வாசிப்போம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதனை வேளையின் ஊடாக நாம் கடந்து போக போகின்றோம். தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்பிக் கொண்டு வருகிறதை இந்த ஆராதனை வேளையிலே கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆயத்தத்தோடு கூட நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெறுகிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஆராதனையின் ஊடாக நாம் கடந்து போகலாமா? இந்த ஆராதனை நேரத்திற்கு கடந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறதற்கு முன்பதாக
ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் யாவரும் வாஞ்சித்து வரவேற்று ஒரு மனதோடு கூட அவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தான், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தான், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொரு மத்தியிலும் கடந்து வந்திருக்கிறது. இந்த பிரசன்னத்தோடு கூட நிறைந்தவர்களாக ஆண்டவராகிய தேவனை நோக்கி சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் உணர்ந்து கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஆயத்தப்படலாமா? அடுத்து நாம் ஜெப விலைக்காக நாம் கடந்து செல்கிறோம். இப்பொழுது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதல் குறிப்பாக, அநேக போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக பேர் போதைப் பொருளினாலும் குடிப்பழக்கத்தினாலும் அநேக போதைப் பொருளினாலும் சிக்கி அநேக குடும்பங்களில் அநேக விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. வாலிபர் மத்தியிலும் அநேக இடங்களில் அது ஸ்கூலில் கல்லூரியில் படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கியிருக்கிறது நாம் செய்திகளெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆகிய இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ஒளிந்து போக முடியாக, நம்முடைய தேசத்தில் ஒன்று கூட இல்லாதபடிக்கு அழிந்து போக முடியாக நாம் அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த போதைப் பொருள் அடிமையாக சிக்கியிருக்கிற வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரும் தேவனை கர்த்தர் விடுவிக்க முடியாக அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபையை இரக்கமும் கொண்ட நல்ல பரிசுத்தமுள்ள தேவனையும் உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய தமிழ்நாட்டை, இந்திய தேசத்தை சீரழிக்கக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே, இப்படிப்பட்ட எல்லா விதமான கர்த்தாவே மதுபான வெறிப்படுத்த ஆவிகளினாலே கர்த்தாவே எங்களுடைய தமிழகம் முழுவதும், எங்களுடைய இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே சாபத்தினாலே நிறைந்திருக்கிறதே தகப்பனே கர்த்தாவே. இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுடைய தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எங்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் சீக்கிரத்திலே நல்ல ஒரு சட்டத்தை ஏற்படுத்தும்படியாக
நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. வருவாயை ஏற்படுத்துகிறது என்பதற்காக தகப்பனே கர்த்தாவே, இதை அவர்கள் ஆண்டவரே நெடிய நாட்களாக திறந்து வைத்திருக்கிறார்களே தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகளுடைய இருதயத்திலே ஆண்டவராக தேவன் பேசி சீக்கிரத்திலேயே இதற்கு நல்ல ஒரு முடிவை ஆண்டவராக தேவன் ஏற்படுத்தி அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எத்தனையோ விதமான டீனேஜ் வாலிபர்கள், எத்தனையோ விதமான கர்த்தாவே பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய வாலிபர்கள், இன்னும் குடும்பஸ்தர்கள் தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் இந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எங்களுடைய தமிழகம் இப்படிப்பட்ட சாபத்தினுடைய எல்லா விதமான காரியங்களில் இருந்து விடுதலையாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எல்லாருடைய இல்லங்களிலும் கர்த்தாவே ஒரு சமாதானத்தை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக குடும்பங்கள் பிரிவதற்கும், அநேக விதமான கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதற்கும் இவைகள் காரணமாய் காணப்படுகிறதே தகப்பனே கர்த்தாவே. இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசனுடைய எல்லா விதமான தன்மைகளும் எங்களுடைய தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாக நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. கர்த்தருடைய கரம் எங்களுடைய தேசத்தை விளங்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. தேவனாகிய கர்த்தர் சீக்கிரத்திலே இதற்கு முடிவை ஏற்படுத்தி கர்த்தாவே நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக பேர் வேலை வசதிக்காக தேடிக்கொண்டு அலைந்திருக்கிற அனைவரும் படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாரும் வேலைக்காக அலைந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வேலைகளை ஆயத்தம் பண்ணி கொடுக்க முடியாது. அநேக தொழிற்சங்கங்கள் நம்முடைய தேசத்தில் தந்து ஆசீர்வதித்து கொடுக்க முடியாக, வேலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி. ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இப்பொழுதும் அப்பா இந்திய திருதேசத்தினுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே 40 கோடிக்கும் அதிகமான வாலிபர்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே படித்த ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஆண்டவரே சரியான வேலை, தகுதிக்கேற்ற வேலை இல்லாமல் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா கஷ்டப்படுவது ஏசப்பா நாங்கள் ஆண்டவர் கண்கூடாக பார்க்கிறோம் தகப்பனே. கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பா எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படித்த பிள்ளைகளுக்கும் படிக்காதவர்களுக்கும் அப்பா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஏசப்பா கர்த்தர் நீர் உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது பூமியில் உள்ள மனிதரால் ஆகாது தகப்பனே, ஆனால் தகப்பனே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்பதே ஏசப்பா உங்க நாமம் தரிக்கப்பட்ட உங்க பிள்ளைகளாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எனவே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்திலே ஆண்டவர் எல்லா இளைஞர்களுக்கும் ஆண்டவர் எல்லா வயதினருக்கும் அப்பா ஏற்ற வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்லாமல் தகப்பனே எங்கள் தேசத்தினுடைய ஒவ்வொரு தொழில்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு நிறுவனங்கள் முதல் ஆண்டவர் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் ஏசப்பா கர்த்தர் அப்பா அதில் ஆண்டவரே சொல்லுங்கப்பா எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆண்டவர் தொழில்துறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தங்க சுரங்கங்களை ஆண்டவரே கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. எண்ணெய் வளங்கள் ஆண்டவரே பெருகட்டும் அப்பா. ஆண்டவர் இந்த பூமியும் அது நிறைவும் உம்முடையது தகப்பனே. ஆண்டவர் இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திறந்து தந்து கர்த்தர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களும் வாய்க்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. விவசாய பெருமக்கள் செய்கிற ஆண்டவர் விவசாய உற்பத்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எங்கள் தேசத்தினுடைய தொழில்துறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக அப்பா. ஆண்டவர் பூமியில் இருக்கிற வளர்ந்த நாடுகளுக்கு ஆண்டவர் ஒத்த நாடாக எங்கள் தேசத்துடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவர் பெருக செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்க நாமம் தரிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்ததனால் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் நீர் கேட்டு மறுபடியும் கொடுத்து ஆசீர்வதித்தேரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நடத்தும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபித்திருக்கிற எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவரை நல்ல முறையில் நாம் ஆராதிக்கவும் அநேகம் ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தராகிய தேவன் கிருபையான இரக்கங்களை தந்தார். கர்த்தருக்கே சகல மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் உருவாக்கப்படுவதாக. கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கையாகிய நம்முடைய பொருளை ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் படைக்கும்படிக்காக கடந்து போகின்றோம். ஒரு பவுல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பவுலில் அந்த காணிக்கைக்குரிய பொருளை நீங்கள் சேகரித்து 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் உதவிகளை செய்து அவர்களுடைய ஊழியங்களை தாங்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் தேவனே உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களையும் காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன் என்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையை நாம் படைக்கலாம்.
என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பே. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பே. ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிப்பே. ராப்பகல் எந்த நேரமும் உம்மை ஸ்தோத்தரிப்பே. இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பே. இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பே. யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் ஸ்தோத்தரிப்பே. என்றும் ஸ்தோத்தரிப்பே. யார் பேசினாலும் யார் தூஷித்தாலும் ஸ்தோத்தரிப்பே. என்றும் ஸ்தோத்தரிப்பே. கர்த்தரில் மகிழ்ந்து நானும் என்றும் ஸ்தோத்தரிப்பே. கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க ஸ்தோத்தரிப்பே. மனதை பறிகொடுத்தே உம்மை ஸ்தோத்தரிப்பே. மனதை பறிகொடுத்தே உம்மை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பே. சுகமியாயினும் இல்லாமல் போயினும் ஸ்தோத்தரிப்பே. என்றும் ஸ்தோத்தரிப்பே. வாழ்ந்திருந்தாலும் வீழ்ந்து போனாலும் ஸ்தோத்தரிப்பே. என்றும் ஸ்தோத்தரிப்பே. நேசரின் அன்பு முகம் நோக்கி தினமும் ஸ்தோத்தரிப்பே. மெய்யான விசுவாசத்தோடு உம்மை ஸ்தோத்தரிப்பே.
போதும் போதும் என்று ஸ்தோத்தரிப்பே. நீரே போதும் போதும் என்று ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பே. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பே. ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிப்பே. ராப்பகல் எந்த நேரமும் உம்மை ஸ்தோத்தரிப்பே. இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பே. இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை விளங்கட்டும். இவைகளை தேவரே நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற பலன்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி கடந்து வரப் போகின்றோம். ஜெபத்தோடும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடும் கூட காத்திருக்கிறது உண்டானால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தத்தோடு கூட நாம் காணப்படுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் இறுதி வாரத்தை காணும்படி கர்த்தராகிய தேவன் கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் போதுமானவராய் இருந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. அநேகம் விசேஷமான காரியங்களை நாம் நம்முடைய தியானத்தின் கூடாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதிலே ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொன்னதைப் போல கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நிலை என்றால் என்ன, அவன் இந்த கடைசி காலத்திற்கு ஏற்ற வண்ணமாய் எப்படி தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை வாழ்ந்து தீர்க்க வேண்டும் என்கின்ற காரியத்தின் அடிப்படையிலே அநேகம் வார்த்தைகளை நாம் நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த கடைசி காலம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல அல்ல. இது மகா பெரிய யுத்தத்தினுடைய மும்முரங்கள் நிறைந்த ஒரு காலமாய் இருக்கிறதுனால இதற்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் ஒழிய இந்த காலங்களை கடக்கிறதும் மறு உலக வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறதும் இயலாது என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு வேத பகுதி எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கலாம். எபேசியர் 5:14 என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இயக்கமற்ற நிலைகளை தாண்டி இயங்கும் கிறிஸ்தவன் என்கின்ற அடிப்படையின் கீழாக நீங்களும் நானும் எழும்ப துவங்க ஆரம்பித்தால் ஒழிய இந்த கடைசி காலத்தை கடக்கிறது என்பது நம்மால் ஆகிறது இல்லை. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கடைசி கால இயக்கங்கள் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட இயக்கங்களைப் போல் அல்ல. இந்த இயக்கம் தீவிர கதியாக மகிமை நிறைந்ததாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய இறுதியை எட்ட நம்மால் ஆகிறது. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே எழக்கூடிய நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 40:31 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்க கூடியவர்களோ புதுபலன் அடைந்து, புதிய பலனை அடைந்து, கழுகு
கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல கடைசி கால எழுப்புதல் அது ஒரு பலம் நிறைந்த ஒரு எழுப்புதலாய் காணப்பட வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் எதிரடியாய் உருவாக்கப்படக்கூடிய போராட்டம் பலவீனமானவைகள் அல்ல. அது மகா பெரிய வல்லமை நிறைந்த சத்துவங்களோடு கூட எழும்பி வரக்கூடிய போராட்டத்தின் உக்கிரமான தாக்கமாய் இருக்க போகிறதுனாலே இந்த தாக்கத்துக்குரிய காரியங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீங்கள் உங்களையும் நம்மையும் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டு. பலம் நிறைந்த ஒரு ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். பலவீனமாய் காணப்படக்கூடிய எந்த நிலைகளின் ஊடாகவும் இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நம்மால் ஆகிறது இல்லை. இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியங்களை தீர்க்க வேண்டும் என்றால் அதை காட்டிலும் மகா பெரிய சத்துவம் நிறைந்தவனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். என்ன நிலையில் நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு. ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய நிலைகளில் நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய யுத்தம் ஆவிக்குரிய நிலையில் காணப்படக்கூடிய யுத்தமாய் இருக்கிறதுனாலே இந்த கடைசி கால எழுப்புதலின் ஊடாக கடந்து போகக்கூடிய நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிரகாரமாய் எழுந்தால் ஒழிய ஆவிக்குரிய யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் நிலையாய் நிற்க முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது ஆவிக்குரிய ரீதியாக நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த ஆவிக்குரிய ரீதியாக எழுந்திருக்கக்கூடிய நிலைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே என்ன விதமான நிலைகளிலே நாம் எழுந்திருக்க வேண்டும்? பல திறப்பட்ட நிலைகளை பற்றிதான தியானங்களின் அடிப்படைகளிலே நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான நிலையை பற்றி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த காரியத்தை குறித்து ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கலாம். ரோமர் 8:13 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியாக எழுந்திருக்க வேண்டும். என்ன அடிப்படையில் எழுந்திருக்க வேண்டும்? சரீரத்தினுடைய எல்லா விதமான செயல்களையும் அழித்து ஒழிக்கக்கூடிய அளவிற்காக நம்முடைய ஆவிக்குரிய வல்லமையான எழுப்புதல் நம் வாழ்க்கையிலே பற்றி பிடிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த சரீர பிரகாரமான எல்லா விதமான தன்மைகளும் ஒழித்து அழிக்கப்பட ஆரம்பித்தால்தான் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் வாய்ந்த ஒரு மக்களாய் நீங்களும் நானும் நிலைத்திருக்க முடியும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு மகா பெரிய யுத்தம் ஒன்று உருவாக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நம்முடைய இந்திய நாட்டுக்கும் சீன நாட்டுக்கும் அல்லது இந்திய நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டுக்கும் அல்லது ஸ்ரீலங்கா நாட்டுக்கும் யுத்தம் வரப்போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். யுத்தத்திற்கு முன்பதாக என்ன காரியத்தை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்திற்கு முன்பதாக உள்நாட்டு கலவரங்கள் எல்லாவற்றையும் முதல் காரியம் ஒடுக்க வேண்டியது அவசியம். வெளியரங்கமான யுத்தம் நடக்கக்கூடிய அந்த நாட்களில் உள்நாட்டிலும் கூட கலவரங்கள் வருகிறது உண்டானால் 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் டேக்கிள் பண்ண முடியாது. ஆகவே ஏதாகிலும் ஒன்றிலே அவர்கள் தோற்று போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ முதல் காரியம் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அரசர்கள் ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? உள்நாட்டு கலவரங்கள் யாவற்றையும் முதல் காரியம் அடக்கின பிறகு வெளியரங்கமாய் வரக்கூடிய யுத்தத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கடந்து போகிறதை போல உள்நாட்டு கலவரம் என்று அழைக்கப்படக்கூடிய சரீரத்தினால் வரக்கூடிய எல்லா விதமான செயல்கள் அதுதான் நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய மகாபிரிய யுத்தத்தின் ஒவ்வொரு விதமான தன்மைகளை உருவாக்கக்கூடிய கலக வீடு என்கிறதை நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். இந்த உள்நாட்டு கலவரங்கள் அடக்கி ஆளப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஆவிக்குரிய யுத்தத்திலே பலவீனப்பட்டு போக ஆரம்பிச்சிருவோம். கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? ஒருவனுக்கு அவனுடைய வீட்டாரே அவனுடைய சத்துரு என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். வீட்டார்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டார் என்கிறது நம்முடைய உற்றார் உறவினர்களை பற்றி கர்த்தர் பேசல. வீட்டார் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சரீரத்தின் அவயவம். இந்த அவயவம் தான் எனக்கு எதிரி.
நான் விழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னுடைய கண்கள் என்னுடைய விழிப்பை மெய்யாகவே தடுத்து அயர்ந்த நித்திரையின் ஊடாக ஆழ்த்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னுடைய கால்கள் இங்கும் அங்கும் துரித கதியாய் ஓடி ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட முடியாத அளவிற்கு அநேகம் அலுவல்களுக்குள்ளாக கடந்து போய் சிக்கிக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. என்னுடைய கரங்களை நான் கர்த்தருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன், ஆனால் என்னுடைய கரங்களும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வீட்டார் தான் சத்துரு. இந்த வீட்டிலே காணப்படக்கூடிய நம்முடைய சரீர உறுப்புகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் அடக்கி ஆளப்படவில்லை என்று சொன்னால் இந்த கடைசி கால யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் நிலையாய் நிற்க முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்கின்றார், ஆவியினாலே சரீரத்தின் செயல்கள் எல்லாவற்றையும் அழித்தால் பிழைத்து விடுவீர்கள். ஆவியினால் சரீரத்தின் செயல்கள் யாவற்றையும் நிர்மூலமாக்கினால் நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆவிக்குரிய நிலையில் எழும்ப முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சரீரத்தின் செய்கைகள் என்றால் என்ன? சரீரத்தினுடைய செயல்களில் சில விதமான செயல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ரொம்ப முக்கியமான சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அந்த காரியத்தை நாம் சற்று ஜெபத்தோடு கூட இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரீரத்தின் முதலாவது செயலாக வேதம் குறிப்பிடக்கூடிய செயல் என்னன்னு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆவிக்குரிய நிலைக்கு முதல் எதிராளி யார் அப்படின்னா உள்நாட்டு போரை உருவாக்கக்கூடிய இந்த சரீரம். அந்த வசனத்தில் என்ன சொல்லு பாருங்க. இந்த ரெண்டு பேரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறாங்க. சரீரம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை ஆவி தடுக்கிறது. ஆவி செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய காரியங்களை சரீரம் தடுக்கிறது. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சரீரமும் ஆவியும் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று இச்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ஆவி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை இச்சிக்கக்கூடிய நிலைகளை தாண்டி சரீரம் உலக ரீதியான காரியங்களை இச்சித்து ஆண்டவருடைய காரியங்களை பெற முடியாமல் தடுக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. வெளியரங்கமாக வரக்கூடிய போர் இரண்டாவது பட்சமாக இருக்கட்டும், ஆனால் அந்தரங்கமாய் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த போரை அவன் தாண்ட முடியவில்லை என்று சொன்னால் வெளியரங்கமான போரிலே நிலையாய் நிற்கிறது எப்படி? அவருடைய வசனம் என்ன ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. உள்நாட்டிலே காணப்படக்கூடிய கலகங்களை, உள்நாட்டில் வரக்கூடிய பிரச்சனையை, உன்னுடைய ஆவியை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு சரீரம் செய்யக்கூடிய அநேக மாய உபாய தந்திரங்களை உன்னாலும் என்னாலும் ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் வெளியரங்கமாய் வரக்கூடிய யுத்தங்களிலே நீயும் நானும் நிலையாய் நிற்கிறது எப்படி? அப்ப ஆண்டவருடைய வேதம் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறது? சரீரத்தின் செயல்கள் அழிக்கப்படாதிருக்கிறது உண்டானால் இது உன் ஆவிக்குரிய நிலைகளை எழும்பவே விடாது. ஆவிக்குரிய காரியங்களை யோசிக்க விடாது. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க விடாது. ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்க விடாது. ஆவிக்குரிய ஜெபங்களின் ஊடாக கடந்து போக அனுமதிக்காது. உலக ரீதியான காரியங்களிலே உன்னையும் என்னையும் இந்த சரீர பிரகாரமான செயல்கள் அழுத்த துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானுக்கு விரோதமாக எதிராக நிற்கிறது எப்படி? ஆவிக்குரிய யுத்த வீரனாக நீயும் நானும் புறப்படுகிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், முதல் காரியம் உள்நாட்டு கலவரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சரீரத்தினுடைய செயல்கள் எல்லாம், இச்சிக்கக்கூடிய சரீரத்தின் செயல்கள் எல்லாம், முதல் காரியம் உன் ஆவிக்குரிய நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த முதல் போராட்டம் உன் வாழ்க்கையை நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால், இந்த ஆவியானது சரீரத்தை ஆக்கிரமித்து ஆளுகை செய்ய துவங்காதிருக்கிறது உண்டானால் வெளியரங்கமான யுத்தத்திலே உன்னாலும் என்னாலும் ஜெயத்தை பெற முடிகிறது இல்லை. இப்போ நிறைய பேர் நிறைய உடன்படிக்கை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், வருடத்தின் முதல் நாள் 1ஆம் தேதி அன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த ஜெபம் ஒன்று வைப்பாங்க. வாக்குத்தத்த ஜெபம் வைக்கக்கூடிய அந்த நாளில் ஒவ்வொருவருக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தமாக கர்த்தர் இதை தருகின்றார். இந்த வாக்குத்தத்தத்திற்காக 3 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, 2 நாள் ஜெபம் பண்ணீங்க, 3 நாள் ஜெபம் பண்ணீங்க. 4வது நாள் அவைகளை பற்றி மறந்து பழைய வாழ்க்கையின் ஊடாக அந்த முதலாவது நாளில் நம்ம என்ன விதமான காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் எல்லா நாளிலும் ஊழியர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஊழியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தினால சாத்தானுக்கு விரோதமாக நான் எழும்பி ஜெபம் பண்ணுவேன். அநேகம் விதமான தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்ண போகின்றேன். தேசத்திற்காக திறப்பளிக்க போகிறேன். நிறைய அந்த வாக்குறுதிகளை நாம் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக செலுத்த
செலுத்த துவங்க ஆரம்பிப்போம். எண்ணி 3வது நாளோடு கூட வாக்குறுதிகள் எல்லாம் காற்றிலே பறந்து போக ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன தெரியுமா? சரீரம் ஆவியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய உடன்பாடுகளிலே உறுதியாய் நிற்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. நான் இந்த செய்தியை நான் கேட்கும் பொழுது நான் என்ன ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். நான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்க வேண்டும். இந்த எழுப்புதல் ஆவியில் வரக்கூடிய எழுப்புதல். நான் கர்த்தராகிய தேவனுக்குள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். சாத்தானுக்கு விரோதமான எழுப்புதலை நான் என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி கால கிறிஸ்தவனுக்குரிய அபிஷேகத்தை பெற வேண்டும். இந்த எழுப்புதல், இந்த உத்வேகம் ஆவியிலே உருவாக்கப்படக்கூடியது. ஆனால் சரீரம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்லும்? அதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்காதுப்பா. அதுக்கு சில பேரை கர்த்தராகிய தேவன் முன்குறித்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்குத்தான் இந்த ரட்சிப்பு, அவர்களுக்கு தான் இந்த அபிஷேகம். உன்னாலும் என்னாலும் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. நீ சாதாரணமான அப்பிரயோஜனமான ஒரு மனுஷன். உன்னால் இந்த ஒரு காரியத்தை, உன் குடும்பத்தையே உன்னால் அடக்கியாள முடியல. உன்னுடைய ஒவ்வொரு தேவையை கூட உன்னால் சந்திக்க முடியல. நீ போய் எப்படி பிசாசுக்கு விரோதமாக எழுப்பி நிற்க போகின்றாய்? சரீரம் உன் ஆவிக்குரிய பலத்தை மட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். உன்னால் பேச முடியாது, உன்னால் ஊழியம் பார்க்க முடியாது, உன்னால் பிரசங்கத்தினுடைய காரியங்களை மெய்யாகவே மற்ற மக்களுக்கு முன்பதாக அறிவிக்க முடியாது. கர்த்தருடைய படையிலே போய் நிற்க முடியாது. உன் பலத்தை பலட்சியப்படுத்தக்கூடிய சரீரம் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நிலையில் உன்னாலும் என்னாலும் எழும்ப முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், சரீரத்தின் செயல்களை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செயல்கள் அழிக்கப்படவில்லை என்று சொன்னால் செத்தே போயிடுவன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். எப்படி சொல்ற பாருங்க. சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள், அழிக்கவில்லை என்றால் செத்து போயிருவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரணத்தின் ஊடாக கடந்து போயிருவீங்க. இனி ஆவிக்குரிய காரியங்களை பற்றி யார் பேசினாலும் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சரீரத்தின் செயல்கள் அழிக்கப்படக்கூடிய அளவிற்கு உன் ஆவிக்குரிய நிலைகள் எழுப்புதலின் ஊடாக கடந்து வர வேண்டும். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை, கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. கலாத்தியர் 3:3 என்ன நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? கர்த்தருடைய வேதத்தில் 2வது ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது. அது என்ன சொல்லுது பாருங்க. இந்த சரீரம் ஆவிக்குரிய நிலைகளிலே நின்று உன்னையும் என்னையும் வழி விலக பண்ண ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வழின்னு நமக்கு தெரியும். கர்த்தருடைய மார்க்கம் இதுதான் நமக்கு ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் பேசியிருப்பார். இந்த காரியங்களை விட்டு விலகினால் ஆவிக்குரிய நிலைகளை விட்டு நீ விழுந்து போயிருவார். கர்த்தர் தெளிவாய் பேசியிருப்பார். என்றாலும் கூட தெரிந்தே விலகுகிறதற்கு காரணம் என்ன? தெரிந்தே ஆண்டவராகிய தேவனுக்குள் எழும்ப முடியாமல் இருக்கிறதனுடைய காரணம் என்ன? தெரிந்தே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாமல் போகிறதனுடைய காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. சரீரத்தின் செய்கைகள் எளிதாக உன்னையும் என்னையும் வழி விலக பண்ண துவங்க ஆரம்பிச்சு. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட நல்ல ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை செய்ய 12 அப்போஸ்தலர்களை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். இந்த ஊழியங்களுக்குரிய காரியங்களை பற்றியெல்லாம் கர்த்தர் தெளிவாய் பேசினார். தனியாக இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் பல விதமான சந்தேகங்களை அந்த சீஷர்கள் கேட்ட மாத்திரத்தில் எல்லா விளக்கமான காரியங்களை, பரலோகத்தை பற்றி, இந்த உலகத்தில் செய்யப்படக்கூடிய ஊழியங்களை பற்றி, எப்படியெல்லாம் ஊழியங்களை செய்ய வேண்டும், ரெண்டு பேராய் நம்ம கடந்து போக வேண்டும், வானத்திலும் பூமியிலும் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சத்துவங்களுக்கும் நீங்களும் நானும் கட்டளை கொடுக்க வேண்டும், எல்லா விதமான கட்டுக்களை கட்டவிழ்க்க வேண்டும், எல்லா விதமான சிறைப்பட்ட மக்களை விடுதலையாக்க வேண்டும். கர்த்தர் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே வர ஆரம்பித்தார். அந்த நாட்களிலே இயேசுவோடு கூட இருந்த அந்த காலங்களிலே அவர்கள் ஆவியிலே எழும்பி ஊழியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஊழியங்களிலே கடந்து போய்விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே உம் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடின நாங்கள் பார்த்தோம், அற்புதங்கள் உருவாக்கப்பட்டதை பார்த்தோம், கலிகூற துவங்க ஆரம்பிச்சாங்க. அத்தனை தூரம் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை அவர்கள் மூலம் செயலாற்ற துவங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் வந்த பொழுது ஆண்டவராகிய தேவனை அவர்கள் சிலுவையிலே அறைந்த அந்த மாத்திரத்தில், சிலுவையிலே அறைந்து ஆண்டவராகிய தேவன் மரித்து போன பிறகு கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தங்கள் தொழிலுக்கு அந்த மக்கள் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி துவக்கப்பட்ட ஊழியம் ஆவியிலே துவங்கினார்கள். ஆனால் வர 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 அந்த ஆவிக்குரிய நிலை கடந்து போய் உலக ரீதியாக வலைகளை வீசி மீன்பிடிக்கக்கூடிய பழைய தொழிலின் ஊடாக அவர்கள் கடந்து போனதனுடைய முகாந்திரம் என்ன? சரீரத்தினுடைய நிலைகள் அவர்களை அந்த பழைய மார்க்கத்தை நோக்கி இழுத்து கொண்டு போக துவங்கிற்று.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. நம்முடைய ஆவிக்குரிய நிலையில எழும்ப முடியாத பிரச்சனை வருகிறதற்கு காரணம் என்ன? பழைய நிலை, பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை விட்டு தாண்டி போகல. அது நமக்குள் இருக்க ஆரம்பிக்கிறதுனால தான் அந்தந்த நேரங்களில் எழுப்பி நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை மட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. நிறைய நேரங்களில் இந்த பின்னிட்டு போகக்கூடிய சுபாவம், எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பன் அடிக்கடியாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அடிக்கடியாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவர் சொல்லுவார், நான் எல்லா இடத்துக்கும் கடந்து போவேன், ஊழியத்தின் ஊடாக நான் கடந்து போவேன், எல்லா விதமான மார்க்கத்தினுடைய அடிப்படையில் கடந்து போவேன், எல்லா கிராமத்துக்கும் போவேன், ஆனால் இந்த லிக்கர் ஷாப் என்று அழைக்கப்படக்கூடிய சாராய கடைக்கு பக்கத்தில் பார்த்து நான் போக மாட்டேன். ஏங்க போக மாட்டீங்க? போனால் என்னுடைய பழைய பழக்கம் ஒருவேளை தொற்றிக்கொள்ளி விடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயம், அங்கே உள்ளே போகக்கூடிய நேரத்தில் என்னை அறியாமல் கண்கள் உள்ளே போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சம். கடைசியில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாளிலே அங்கே இருக்கக்கூடிய மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, அங்கே பக்கத்தில் யாரோ அந்த சகோதரனுக்கு போய் சொல்லியிருப்பாங்க போல, நீ எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறீங்க, இந்த மாதிரி அநேக விதமான குடித்து வெறித்திருக்கக்கூடிய மனுஷனுக்கு வார்த்தை சொல்ல வேண்டாமா? நீ முதல்ல பெரிய ஒரு குடிகாரனாய் காணப்பட்டாயே, குடித்து வெறித்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இயேசுவை சொல்லி அவர்களை ஆண்டவருடைய பக்கமாக ஈர்க்க வேண்டாமா என்று சொன்ன பொழுது, நான் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்காம ஒரு நாள் இந்த மாதிரி லிக்கர் ஷாப்புக்கு கடந்து போனேன் பாருங்க. என்னுடைய நண்பர்களிலே ஒருவன் அங்கே போய் உட்கார்ந்துருந்தான். நானும் அவனுடைய பக்கத்தில் போய் உட்கார்ந்து இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு முன்பதாக என்னுடைய நண்பன் என்னை பார்த்து சொன்னான், தம்பி, இப்போதான் புது சரக்கு வந்திருக்கிறது, நான் ஒரு பெக்கு போட போகிறேன், இந்தாங்க உனக்கு ஒரே ஒரு பெக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை என்னோடு கூட சொல்லுங்கள். இல்லை, நான் இப்போல்லாம் குடிக்கிறது இல்லை. அதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், இதுக்கு எந்த காசு நீங்கள் கொடுக்க வேண்டாம், சைட் டிஷ் முதல் கூட நானே உங்களுக்கு எல்லா விதமான காரியத்தை நான் சப்ளை பண்ணிடுறேன், ஒரே ஒரு பெக் பத்திரம் போடுங்க, ரொம்ப ஜாஸ்தியெலாம் நீங்கள் பழைய காலத்தில் குடிச்ச மாதிரிலாம் குடிக்க வேண்டாம், கொஞ்சோண்டு குடிங்க, பின்பு நீங்கள் சொல்ல வந்த காரியத்தை சொல்லுங்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் குடிக்க ஆரம்பித்தேன். ஐயா, நடந்த காரியம் என்ன? அவரை காட்டிலும் அதிகமாய் குடித்து அந்த இடத்துல நான் மட்டையாக கீழே விழுந்துட்டேன்னு சொன்னார். இதை எதுக்கு சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், பழைய நிலைகளின் ஊடாக உன்னையும் என்னையும் இழுக்கிறது எது? பழைய சுபாவமாகிய சரீர நிலை, சரீர பிரகாரமான காரியங்கள் முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு அழிக்கப்படவில்லை என்று சொன்னால், பாவத்தினுடைய நிலைகளை ஜெயிக்க உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு, ஒரே ஒரு வழிதான் உண்டு. சரீர பிரகாரமான நிலைகள் உன் வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டும். அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகிறதில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சரீர பிரகாரமான நிலைகள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அது நம்மை ஆவிக்குரிய நிலைகளை விட்டு வழி விலக பண்ண ஆரம்பித்து விடுகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு வல்லமை வாய்ந்த ஒரு மனிதன் சிம்சோன், எத்தனை பலம் வாய்ந்த ஒரு மனிதன் சிம்சோன். கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய காலங்களிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சிம்சோன், எல்லா விதமான மக்களுடைய கண்களும் காண பலசாலியாய் காணப்பட்ட சிம்சோன், எல்லா விதமான பெலிஸ்திய சாம்ராஜ்யமே நடுங்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை வாழ்ந்தவனாய் காணப்பட்ட சிம்சோன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். கர்த்தருடைய வேதம் வாக்கியங்கள் நமக்கு சொல்கிறதை போல வழி தடுமாறி போகக்கூடிய நிலைகள் வந்த மாத்திரத்திலே தன்னுடைய ஆதி மேன்மைகளை, ஆவிக்குரிய நிலைகளை சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போக ஆரம்பிச்சிட்டான். எந்த இடத்தில் மகாபெரிய நியாயாதிபதி என்ற பெயரினால் அழைக்கப்பட்டானோ அதே இடத்தை அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் பெலிஸ்தியருடைய சாம்ராஜ்யத்திலே மாவரைக்கக்கூடிய நிலைகளிலே தள்ளுண்டு போனதற்கு காரணம் இந்த பழைய பாவத்தினுடைய நிலைகள், பழைய சரீரத்தினுடைய செயல்கள் களையப்படாதிருக்க ஆரம்பித்ததினாலே திரும்ப 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 அத்தனை விதமான பாவத்தினுடைய காரியத்திலும் கடந்து போய் ஆண்டவராக தேவனை விட்டு வழி விலகக்கூடிய மார்க்கங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இன்னும் நான் யார் யாரை உங்களுக்கு சொல்ல முடியும்? அனனியா சப்பீராளை சொல்ல முடியுமா? சாலமோன் ராஜாவை உங்களோடு கூட பேச முடியுமா? பவுலும் பர்னபாவும் ஊழியம் பார்த்த நேரத்திலே பர்னபா என்கின்ற மனிதன் உலகத்தின் மேல் ஆசை வைத்து கடந்து போன நிலைகளை சொல்ல முடியுமா? யாரை உங்களோடு கூட நான் பேச முடியும்? இவர்கள் எல்லாரும் ஆண்டவராக தேவன் தந்த அந்த வழியை தாண்டி கடந்து போனதுடைய முகாந்திரம் என்ன? சரீரத்தின் எல்லா விதமான கிரியைகள் இன்னும் அழிக்கப்படாதிருந்ததானே காரணம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ஆவியினால் சரீரத்தின் செயல்களை அழித்தால் நீங்கள் பிழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆவியினால் சரீரத்தின் செயல்கள் எங்கெங்கெல்லாம் இந்த சரீரத்தின் செயல்கள் ஊடாடி இருக்க ஆரம்பிக்கிறது. ஜெபத்திலிருந்து சரீரத்தினுடைய செயல்கள் உள்ள வந்திருக்கலாம், நம்முடைய ஊழியத்தில் உள்ள வந்திருக்கலாம், உபதேசத்தில் உள்ள வந்திருக்கலாம், அந்த தீர்க்க தரிசனங்களை உள்ள வந்திருக்கலாம். இந்த சரீரத்தினுடைய மார்க்கம் எங்கெங்கே வந்திருந்தாலும் அது உன் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கக்கூடிய வரைக்கும் உயிரோடு கூட ஆவிக்குரிய நிலைகளில் எழும்பி நிற்க உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆகவே தான் கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், வழி
விலக பண்ணக்கூடிய இந்த சரீர பிரகாரமான செயல்களை முற்றிலும் நீங்கள் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரம் 18வது வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்க கேளுங்க. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என்ன இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார்? என்னுடைய ஆவியிலே நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்ய விடாத தீமை என் சரீரத்திலே வாசமாயிருக்கிறது. ஆகவே நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை செய்ய முடியாமல் தேவையில்லாத தீமைகளை நான் என் வாழ்க்கையிலே செய்ய துவங்க ஆரம்பிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். எப்படி சொல்றார் பாருங்க பவுல். தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே கர்த்தர் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, ஆவிக்குரிய வழிகளிலே கடந்து போக வேண்டும் என்கிற ஆவியின் விருப்பம் எனக்குள் இருக்கிறது. செய்ய வேண்டிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை. என்னுடைய சரீரம் அதை செய்ய விடாத அளவிற்கு தடுக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த சரீரத்தினுடைய செயல்களிலே முக்கியமான காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த சரீரம் முட்டுக்கடையை போட ஆரம்பிச்சிடும். நல்ல ஆவிக்குரிய காரியத்தில் எழும்பணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அங்குதான் உங்களுடைய சரீரத்தில் பிரச்சனைகள் வந்து இந்த காரியம் உனக்கு வேண்டாம், நீ ஜெபிச்சா பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். நீ ஊழியத்தின் கூடாக கடந்து போனா அநேகமான நஷ்டமான காரியங்களை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுவ. நீ நிறைய விஷயங்களை இழந்து போகக்கூடிய மனுஷனா மாற்றப்பட்டுருவ. ஆகவே இந்த காரியங்களெல்லாம் உனக்கு வேண்டாம். இந்த சரீரம் அடிக்கடியாய் போடக்கூடிய முட்டுக்கட்டுகளின் நிமித்தம் எத்தனை ஆவிக்குரிய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை இழந்து போக ஆரம்பிச்சாங்க தெரியுமா? எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய ஆதி மேன்மையான காரியங்களை இழந்து போனதனுடைய முகாந்திரம் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளும் ஆவிக்குரிய விருப்பங்களை செயல்படுத்த விடாமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு தடைச்சுவராய் நிற்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய ஆவியும் ஆண்டவரும் நெருங்க முடியாத தடைச்சுவரை, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகளை பெற முடியாத தடைச்சுவர்களை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அது உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. சில பேர் நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, தீர்க்கதரிசியாக நீங்கள் ஏன் மாற்றப்படக்கூடாது? ஆவிக்குரிய அநேகம் அனுபவங்களை நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணுங்க. நான் ஏன் அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணி ஆண்டவராகிய தேவனுடைய வெளிப்பாடுகளுக்காக காத்திருந்து நான் ஜெபிக்க வேண்டும்? அதை சொல்லுகிறதுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே, அந்த வார்த்தையை கேட்டால் எனக்கு போதாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முயற்சியே பண்ண மாட்டேன், யார் மூலமாக வாகிலும் வரக்கூடிய வார்த்தை எனக்கு போதும். அப்போ இந்த சரீரம் என்ன ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது? என்னுடைய சொந்த ஆவிக்குரிய முயற்சிகளுக்கு தட்டுதலை உருவாக்கி சரீர பிரகாரமாக வரக்கூடிய, அதாவது வெளிப்பக்கத்திலிருந்து வரக்கூடிய அநேகம் காரியங்களை பெற்றுக்கொள்கிறதே எனக்கு போதும். நான் ஆவிக்குரிய ரீதியிலே முயல மாட்டேன், ஆவிக்குரிய ரீதியிலே நான் எழும்ப மாட்டேன். இந்த மாதிரியான தடைச்சுவலை, சோம்பல்களை, அநேகம் விதமான பின்மாற்ற நிலைகளை உருவாக்கக்கூடியது இந்த சரீரம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சரீரத்தினுடைய செயல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய காரியங்களிலே எதையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறதே இல்லை. யாரோ சொல்லும் பிரசங்கத்தை நீங்களும் போய் பேசுவீங்க, யாரோ சொன்ன அனுபவத்தை நீங்க போய் சொல்லுவீங்க, யாரோ கண்ட தரிசனங்களை நீங்க போய் சொல்லுவீங்க. ஏனென்றால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே சரீரம் மெய்யாகவே தடையாய் இருக்கிறதுனாலே இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒன்றையும் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடிகிறதே இல்லை. நிறைய பேருடைய ஆவிக்குரிய நிலைகளை பாருங்க, ஏதோ தன்னுடைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் தீர்க்க தரிசனமாக பேசுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பன் அடிக்கடியாய் சொல்வார், தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் போய் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் மணிக்கணக்கா நாள் கணக்காக உட்கார்ந்தெல்லாம் நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது சில வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தையாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதை நான் தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவேன். இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என் சபை மக்கள் எழுதி கொள்ள ஆரம்பிப்பாங்க. நீ பேசக்கூடிய வார்த்தை தீர்க்க தரிசனமாக இருக்கிறது உண்டானால் கர்த்தர் ஏன் உன்கிட்ட வந்து பேசணும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஏன் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தணும்? நீ பேசக்கூடிய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக இருக்கிறது உண்டானால் இனி ஏன் கர்த்தராகிய தேவனுடைய வெளிப்பாடுகள் தேவை? இந்த உலகத்தில் நீயே எல்லா காரியத்தையும் சொல்லிடலாமே. கர்த்தருடைய வெளிப்பாடுகளை கேட்கக்கூடிய மனிதனைத்தான் கர்த்தராகிய தேவன் விருப்பம் கொள்ள ஆரம்பிக்கின்றார். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். சரீரம் இந்த காரியங்களிலே ஒன்றிலும் உங்களையும் என்னையும் பிரவேசிக்க அனுமதிக்கிறதே இல்லை.
ஏதோ பக்க வழியிலே வரக்கூடிய காரியத்திலே திருப்தி அடைந்து கொள். சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீ 4 பேருக்கு மத்தியிலே போய் நின்று ஆண்டவருடைய வார்த்தை என்கிறதை பற்றி நீ பேசு போதும். நீ உட்கார்ந்து காத்திருக்க வேண்டாம், நீ உட்கார்ந்து பிரயாசப்பட வேண்டாம், நீ உட்கார்ந்து முயற்சி பண்ண வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருக்க நீ அவசியம் இல்லை. யாரோ கேட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ சொன்னால் போதும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சரீர பிரகாரமான காரியங்களினாலே ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணிவிடாதே. ஆவிக்குரிய நிலைகளிலே நீயும் நானும் எழும்பினால்தான் இந்த கடைசி கால கிறிஸ்தவனுக்குரிய நிலைகளின் ஊடாக கடந்து போக உன்னாலும் என்னாலும் ஆகும். கூட இருந்தே உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய சரீரத்தின் செயல்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னாலும் என்னாலும் எழும்ப முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆவிக்குரிய காரியங்களில் எழும்பாமல் சரீர பிரகாரமாக எத்தனை காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஊழியங்களை கூட செய்யலாம், உபதேசங்கள் பண்ணலாம், நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை போய் அறிவிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்க கூட ஆரம்பிக்கலாம். எதை ஆவிக்குரிய ரீதியிலே செயல்படுத்தாமல் சரீர பிரகாரமாய் செய்ய ஆரம்பித்தாலும் ஒன்றும் கர்த்தராகிய தேவனுக்கு பக்கத்தில் கூட போகிறதில்லை. முதல்ல நீ புரிஞ்சுக்கும். ஆவிக்குரிய காரியமாக செயல்படுத்தப்படக்கூடிய தன்மைகள் தான் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்தை சென்று அடைய முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, சரீரத்தின் செயல்களை அழிக்கும்படி உன் ஆவியை நீ எழும்பச் செய்ய வேண்டியது அவசியம். இந்த ஆவியின் எழுப்புதலினால் சரீரத்தின் செயல்களை நீ மட்டுப்படுத்தி மெய்யாகவே அழித்து ஒழிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கடைசி கால வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உன்னாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே சரீரத்தின் செயல்களை அழிக்க எங்கள் ஆவி எழும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு சொன்னீரே. ஆவி இந்த காரியங்களிலே எழுப்புதல் பெறுவதற்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி கர்த்தர் சொன்னீர். சரீரத்திற்கு விரோதமாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவி எழும்ப வேண்டும் என்று கர்த்தாவே ஆவி எழும்ப வேண்டும். காரணம், சரீரம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கக்கூடிய நிலைகளோடு கூட காணப்படுகிறது. எல்லா காரியங்களிலும் தடைகளை, அநேகம் பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, ஆவிக்குரிய வழிகளிலே நடக்க முடியாத அளவிற்கு வழி தப்பி அலையக்கூடிய நிலைகளை இந்த சரீரம் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆவியின் விருப்பங்களை செயல்படுத்த முடியாமல் குறுக்கு சுவர்களை உருவாக்கி ஆவிக்குரிய நிலைகளில் எழும்ப விடாத தன்மைகளை இந்த சரீரம் உருவாக்க ஆரம்பிக்கிறதுனாலே சரீரத்தினுடைய செயல்களை அழிக்கும்படி எங்கள் ஆவியிலே ஒரு எழுப்புதலை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, இவர்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஊழியனாகிய நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். இனி வரக்கூடிய கடைசி காலத்திற்கு ஏற்ற மகா பெரிய எழுப்புதலும் வல்லமையும் இவர்கள் வாழ்க்கையிலே பற்றி பிடிப்பதாக, இவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே எழுப்புதலின் ஊடாக கடந்து வருவார்களாக. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே எழும்பி பிரகாசிக்கவும், சத்துருவனுடைய கர்த்தாவை எல்லா விதமான செயல்களை அழித்து ஒழிக்கத்தக்கதாக, சரீரத்தின் செயல்களை தங்கள் ஆவிக்கு கீழ்ப்படுத்தவும் தக்கதான மேன்மையான அனுபவங்களை கேட்கும்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுமுடைய பிள்ளைகளை நீர் அப்படியே ஆசீர்வதித்து கடைசி கால கிறிஸ்துவருக்கேற்ற அபிஷேகத்தை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவியினால் சரீரத்தின் செயல்களை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆவியினால் சரீரத்தின் செயல்களை அழிக்காதிருக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய நிலைகளில் மரித்து போய்விடுவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. ஆவியிலே எழும்ப வேண்டும் என்றால் ஒரே ஒரு தேவை, சரீரத்தின் எல்லா செயல்களும் எங்கெல்லாம் சரீரத்தின் செயல்கள் கலந்திருக்கிறதோ அவைகளெல்லாம் ஆழமாய் கண்ணோக்கி பார்த்து அழிக்க பிரயாசப்படுகிறது உண்டானால் கடைசி கால வெற்றி நம்முடைய வெற்றி என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Alleluia, Alleluia,
அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா காலத்திலும் மகிமையான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.